கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்திருந்தது அன்னோன் நம்பர்லேருந்து. அட்டன் பண்ணதும், Hello, this is the telecom department. Regarding blocking all registered mobile phone numbers under your name after 2 hours. For more information, press 9. ஸோ இதுதான் அந்த காலில் வந்த ரெக்கார்ட். பேசிக்காக தெரியும் ட்ராய்கிட்ட இருந்து இந்த மாதிரி எல்லாமே கால்ஸ் வராது அப்படின்ட்டு. சரி, எதுக்காக இவங்க பிளாக் பண்ண போகிறாங்க, எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு ட்ராய்கிட்டேருந்து ஒரு அவேர்னஸ் மெசேஜ் வந்தது. என்னென்னு பார்த்தா, ஸோ ட்ராய்கிட்ட இருந்து எந்த மெசேஜோ ஃபோன் காலோ வெரிஃபிகேஷனுக்காக அல்லது டிஸ்கனெக்ஷன் அல்லது அன்லாஃபுல் யூசேஜ் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ், இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்காகவும் ட்ராய்கிட்டேருந்து மெசேஜோ காலோ வராது. இந்த மாதிரி நாங்கள் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இல்லை ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கால் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஃப்ராட்லண்ட் காலாக தான் இருக்கும். ஸோ இதை நான் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அன்புள்ள வாடிக்கையாளரே, தரம் மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக உங்கள் அழைப்பு பதிவு செய்யப்படுகிறது. The estimated hold time is currently 14 minutes. இப்படி 14 நிமிஷம் வெயிட்டிங் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 20 நிமிஷமாக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு இது கண்டிப்பாக ஸ்பேம் கால் தான், அதை அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. என்ன இஷ்யூக்காக கால் பண்ணியிருக்கீங்க சார்? ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருந்தது மேம். ஓகே. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அது ஒரு ரெக்கார்டட் வாய்ஸாக இருந்தது. ஓகே. We are from telecom department. We are blocking all your numbers under your name அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சிரமமா புரியுது, கண்டிப்பா கிளியர் பண்றாரு. ஸ்பேம் கால் தான், டீடைல் ஒன்றும் சொல்லக்கூடாது சார். ஓகே மேம். அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுங்க. ஓகே மேம். அதான் ஃப்ராட்லண்ட் கால் தானே? ஸ்பேம் கால் சார். ஓகே மேம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா எந்த ரெஸ்பாண்டும் பண்ணாதீங்க, கட் பண்ணி விட்டு பிளாக் பண்ணி விட்ருங்க.